அடியே கீதா, கீதா, அடியே என்ன டீ நல்ல பிரியாணியை தின்னுட்டு மலைப்பாம்பு மாதிரி உருண்டுகிட்டே கிடக்குறவ. அட சும்மா இருங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனீங்க, பிரியாணி என்ன டேஸ்ட் தெரியுமா? இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, சரியான ருசி. அதான் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டேன், அதான் எந்திரிக்க முடியலங்க, சொட்டிக்கிட்டு வருது, அதையே பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு கிடக்கேன். ஏட்டி பிரியாணினா டேஸ்டா தாண்டி இருக்கும், அதுக்குன்னு இப்படி ஒரே நல்ல ஃபுல் கட்டு கட்டுறதா? அட சும்மா இருங்க, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, செம்ம டேஸ்ட். அதே 2 தாட்டி நிறைய ஃபுல் கட்டு கட்டிட்டேன், 3வது தாட்டியும் வாங்கலாம்னு அந்த ஆள் கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் நீங்க எந்திரிச்சிட்டீங்க. உங்களுக்காக நானும் எந்திரிச்சு தொலைஞ்சிட்டேன், இல்லைன்னா 3வது ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேங்க. இல்லைன்னா 3வது ரவுண்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுருப்ப. ஆமா, இந்த மாதிரி ருசியான பிரியாணி இனிமே எப்ப கிடைக்கும்? நம்ம ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துடணுங்க. சரி சரி, மணி ஆயிருச்சு பாரு, நைட்டுக்கு இன்னும் சமைக்கலையா? இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேங்க, என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, தொண்டை வரைக்கும் பிரியாணி இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைங்களேங்க. அடியே என்ன டீ விளையாடுறியா? இந்து பாப்பாவுக்கு வேற நைட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, ஒழுங்கா போய் சாப்பிடு, இல்லைன்னா குறுக்கிலே ஏறி 2 மிதி மிதிப்பேன். இதுக்குத்தையும் சொல்றது, 2-3 ஃப்ரெண்ட் வச்சுக்கிருந்தீங்கன்னா அவங்க வீட்டுல நைட்டு சாப்பாடு நேரம் முடிச்சிருந்துருக்கலாம். அடியே 2-3 ஃப்ரெண்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரே நேரத்திலேயே கல்யாணம் முடியுது? இவ ஒருத்தி ஓசி சாப்பாடுன்னா ஓடோடியில வாரா. அடியே இப்படியே படுத்து கிடந்திருந்தாலும் பிரியாணி சமைக்காதடி, போய் சம. முடியாது முடியாது, இன்னைக்கெல்லாம் என்னால சமைக்கவே முடியாது. வேணும்னா நைட்டுக்கு ஒரு 10 ரொட்டி வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஏட்டி எந்திரிச்சு உட்கார முடியாத அளவுக்கு அடி பிரியாணி தின்ன, மலைப்பாம்பு மாதிரில படுத்து கிடக்கா. ஏங்க அதான் உங்க அம்மா இங்க வீட்டுல இல்ல இல்லங்க, உங்க அம்மா இருந்தா இட்லி அவிக்கணும், அவங்க அம்மா தான் இல்ல இன்னைக்கு கடையில வாங்கி பொரோட்டா சாப்பிடலாங்க, ப்ளீஸ்ங்க வாங்கிட்டு வாங்க. எப்பா ஓசிலேயே மங்களம் பாடிடலாம்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரி வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். ஏங்க எனக்கு ரொம்ப நாளா கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க, எனக்கு கொத்து பரோட்டாவே வாங்கிட்டு வந்துருங்க. பாப்பாவுக்கு 2 ரொட்டி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறங்க. அடியே கீதா நல்ல ஆர்டர் போடுறடி, நல்ல ஏகத்தாளமா உட்காந்துக்கிட்டு ராஜா பகவதூர் மாதிரில ஆர்டர் போடுறா. என்னது குழம்பு இப்படி இருக்கு? அடியா அடியா, யா வீட்டு மருமகாரி இங்க வாட்டி, சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு? என் மாமியாருக்கு பத்தான சோறு போட்டு கொடுத்தேன், ஏன் அலறிக்கிட்டு கிடக்கு? என்னத்தே என்ன வேணும்? அடியா சின்ன பொண்ணு, வீட்ல உப்பு இருக்கா? இருக்குதே. மிளகா பொடி இருக்கா? இருக்குதே. மஞ்சள் பொடி இருக்கா? எத்தே எல்லா பொடியுமே இருக்குதே, ஏன் இருக்கா இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடியா இந்த வீட்ல சகலமும் எல்லாமே வாங்கி போட்டு வச்சிருக்கு, ஆனா குழம்பு மட்டும் விளக்கண்ண மாதிரி இருக்குடி, ஒரு உப்பு உரப்பு புளிப்பு எதுவுமே இல்ல. அது வந்து ஆமா, வந்து போயின்னு மட்டும் சொல்லிடுவான். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழம்பு கூட உருப்படியா வைக்க தெரியல. என்ன புளிய வளர்த்து விட்டுருக்காங்களோ உங்க அப்பா ஆத்தா. எத்தே எதுக்குத்தே எங்க வீட்டுல உள்ளவங்களாம் கிளிக்கிறீங்க? தெரிஞ்சா வைக்க மாட்டேனே, எனக்கு இப்படித்தானே குழம்பு வைக்க தெரியும். அடியா பொம்பளை என்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதடி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே இருக்கணும். எனக்கு மட்டும் என்ன, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்தேன், எல்லாத்தையும் கத்துக்கிறதா வேணும். இப்படியே தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஒப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாதடி. என் புள்ள எல்லாம் கருக்கு சுருக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்த பையன், இப்படி சப்புன்னு சாப்பிட்டா அவன் உடம்புலயே ஒட்டாதட்டி. நானா மீன் குழம்பு வச்சா கருக்கு சுருக்குன்னு வைப்பேன், நான் வைக்கிற குழம்புக்கு சின்ராசு 3 தட்டு சோறு சாப்பிடுவான், லபக்கு லபக்கு லபக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சமைக்கிற சோத்த அரை தட்டு கூட சாப்பிட மாட்டான், என் புள்ள நெலிஞ்சு ஓய்கிட்டு இருக்கான் டீ. நானும் யூடியூப்பை பார்த்து பல குழம்புகள் செஞ்சுக்கிட்டு தாத்தே இருக்கேன், ஆனா வர மாட்டேங்குது தே. எனக்கு விதவிதமா குழம்பு வைக்க தெரிஞ்சா விதவிதமா சமைச்சு போட மாட்டேனாத்தே. ஏத்தே உங்களுக்கு தேன் விதவிதமா குழம்பு வைக்க தெரியும்னு சொல்றீங்கல்லத்தே, நீங்களே உங்க மயனுக்கும் எனக்கும் சமைச்சு போட வேண்டியதானத்தே. வீட்டுல இப்படியே உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அடி எலவே, ஒண்ணு எதுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், சமைச்சு போடுறதுக்கு தானே டீ. இவங்க மகாராணி, இவங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன். தே அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வேலைக்காரியா வந்திருக்கேன், நானும் மனுஷிதான் தே. எனக்கு ருசியா சமைக்க தெரியல, உங்களை என்ன பொழுதோடையா சமைக்க சொல்றேன்? காலையில நீங்க சமைச்சீங்கன்னா மத்தியானம் நான் சமைக்கிறேன், நைட்டு நீங்க சமைச்சீங்கன்னா காலையில நான் சமைக்கிறேன். ஆஹா நல்ல வருவட்டி, ஒரு நாள் ருசியா சமைச்சு போட்டா அத்தை உங்க கை பக்குவோம், தூக்கத்துல எந்திரிச்சாலும் கையை நக்குவோம் சொல்லிட்டு என்னையே சமைக்க விட்டுருவ. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஏத்தே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தே, எனக்கும் ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதே. ஏன் சாப்பாடை என்னாலேயே சாப்பிட முடியலத்தே. இல்லைன்னா நான் அடுப்படிக்கு வந்து எல்லா பொருட்களையும் வெட்டி தாரேன், நீங்க குழம்பு மட்டும் வைங்கத்தே, உங்க கைப்பக்குவம் ருசியா இருக்கும். முடியாது முடியாது, ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாழ்நாள் முழுது என்னையே சமைக்க விட்டுருவ நீ. நானே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தேன் கொஞ்சம்
ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். உன் ராஜதந்திரம் எனக்கு தெரியுதுடி. திரும்பியும் என்னை வேலை பார்க்க விட்டுட்டு நீ சொகுசா இருக்கலாம்னு ஆசைப்படுறியா? நடக்கவே நடக்காதடி. அது ஒரு கால பொழுதும் நடக்கவே நடக்காது. இந்த நேரமத்தான செல்ல பேச்ச மணிக்கு தானே இருக்க. அதுலதான் சமைப்பது எப்படின்னு போட்டா வகை வகையா வந்து நிக்குது இல்ல. புருஷனுக்கும் மாமியாருக்கும் எப்படி வகை வகையா சமைச்சு போடுறதுன்னு பாரு. அதை விட்டுவிட்டு மூஞ்சியில எண்ணத்தை தேய்க்கலாம், தலையில எண்ணத்தை தேய்க்கலாம், எப்படி பளிச்சுன்னு ஆகலாம், அதைத்தானே பாக்குற. எத்தே என்னை இப்படியா சொல்றிய? கூடிய சீக்கிரம் மணக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன் தே. இவ போற வேகத்தை பார்த்தா நம்மள விட ருசியா மீன் குழம்பு வச்சிருவாளோ. இந்த கிளடிக்கு சுகரும் பிரஷரும் ஏறி போய் கிடக்கு. இதுல கருக்கு சுருக்குன்னா குழம்பு வேணுமா? குழம்பு உங்களுக்கு ஒரு டப்பா மிளகா பொடியையும் போட்டு 2 கை உப்பையும் அள்ளி போட்டு நல்லா கலக்கி தரேன். நல்லா குடிங்க. அந்த குழம்ப குடிச்சிட்டு வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பண்றேன் நானு. ராணி ராணி சீக்கிரம் வா ராணி, எனக்கு வேலைக்கு வேற லேட் ஆயிருச்சு. இந்த வாரங்க அடுப்படிக்குள்ளேயே குடந்த நினைக்கிட்டேன் இருக்கா. எனக்கு 9 மணிக்கு வேலை, ஆனா 10 மணி வரைக்கும் குடஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா எனக்கு குடுக்கற சாப்பாடு இட்லியும் காஞ்சி போன ரொட்டியும். ஏட்டி நீ சாப்பாடு கொண்டு வரியா இல்லைன்னா நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறவாடி. ராணி ராணி ராணினே யாரா விட்டுக்கிட்டு கடப்பாரு. எடுத்துட்டு வர வேணாமாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அடி 5 மணியில இருந்து அடுப்படிக்குள்ள குடஞ்சுக்கிட்டு கிடந்த. இப்ப என்ன டீ சோறு குழம்பு கொண்டு வந்து குடுக்கறவ? எனக்கு 24 கை இருக்கு பாருங்க. ஆளாளுக்கு ஒண்ணு செய்யறதுக்கு. பிள்ளைகளுக்கு தோசை வேணும்னு சொல்லுச்சு, அதுகளுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. உங்க அம்மாவுக்கு இட்லியே வேணும்னு சொல்றாங்க. ஏட்டி எனக்கு இட்லியே தாடி. காலையிலேயே சோத்தை சாப்பிட்டா மந்துன்னு இருக்கும். அதெல்லாம் மாவு முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான் சோத்தை போட்டுட்டு வந்து குடுக்கறேன், சாப்பிடுங்க. ஏட்டி இப்படி சோத்த தின்னா தொப்ப வைக்காம என்ன டீ செய்யும்? நான் டயட்ல இருந்து தனுசு மாதிரி ஆகலான்னு நினைச்சேன். இவ விட மாட்டா உலக இருக்கே. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே சோத்தை கொடுத்தேன். இந்த சோத்தை தின்னதுல உங்களுக்கு தொப்பை குறையாம போயிட போகுது. போங்க அங்கிட்டு. இம்பிட்டு நாள இட்லியும் தோசையும் தானே சாப்பிட்டீங்க, தொப்பை என்ன குறையவா செஞ்சுச்சு? அது என்னமோ சரிதாண்டி. இப்பத்தே ஆபீஸுக்கு லேட் ஆயிருச்சுன்னு காவு காவுன்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்க. ஆனா என்னை கிழிக்கிறப்ப மட்டும் ஆபீஸுக்கு லேட் ஆகாது என்னங்க? அட ஆமாண்டி, லேட் ஆகிருச்சே. அடியே என்ன டீ இது? ஓட்டத்தட்டுல தோட்ட போட்டு கொண்டு வந்திருக்கிறவ. ஏட்டி கவர்மெண்ட் வேலை பாக்குறவோ வீட்டுல இப்படி ஓட்டத்தட்டு இருந்தா யாருடி என்னை மதிப்பாக? இதையெல்லாம் கொண்டு எடைக்கு போட்டுட்டு புது தட்டை வாங்கி வையிட்டி. அட சும்மா இருங்கங்க. இந்த தட்டை எடைக்கு போடவாமல எடைக்கு. நாளைக்கு கபிலுக்கு இந்த தட்டத்தையே ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். என்னது ஸ்கூலுக்கு கொடுத்து விட போறியா? இப்படி வெட்டுப்பட்ட தட்டையும் ஓட்ட தட்டையும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாமா? அறிவில்லையாடி உனக்கு? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், கபில விட்டு பேக்க நோண்டிக்கிட்டு கிடக்கிறவ. அட இருங்கங்க அங்கிட்டு. சும்மா நொய்யி நொய்யி நொய்யினே. பாத்தீங்களா? சூப்பரா இருக்குடி தட்டு. பளபளன்னு இருக்கு. நேத்து கபில் பயலுக்கு நீங்க சாப்பிடுற தட்டோட மோசமான வெட்டுப்பட்ட தட்டத்தையும் கொடுத்து விட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேற தட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்கல்ல வெட்டுப்பட்ட தட்டு, அதத்தே அவனுக்கு ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பி விடணுங்க. அவன் கொண்டு போய் ஸ்கூல்ல மாத்திட்டு புது தட்டை எடுத்துட்டு வந்துருவேன். புள்ள கபிலு இதோட 5-6 தட்டு புது புது தட்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்கல்ல ஓட்ட தட்டு, அதத்தே கொடுத்து விடணும். நல்ல பளபளன்னு புது தட்டா எடுத்துட்டு வந்துருவான் என் புள்ள. கடவுளே, இந்த பட்டிக்காட்டு சிறுக்கிய மாத்தவே முடியாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த செல்லையே தள்ளியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்கோம். 4 வார்த்தை என்கிட்ட பேசி சிரிக்க வேண்டியதானங்க. ஒரு சேனல்ல வச்சிருக்கிறவங்க என்னென்ன வீடியோ போடணும், என்னென்ன கமெண்ட் போடணும்னு பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்குன்னு 365 நாள் இப்படியே செல்லையே பாத்துக்கிட்டு இருந்தா நீங்களும் நான் சமைக்கிறது, தூங்குறது, துவைக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து 10 பைசா காசு இன்னும் வரலையே. யூடியூபர்ஸ் எல்லாம் லட்சமா வருதுன்னு சொல்றாங்க, புது வீடு கட்டுறேன்னு சொல்றாங்க, பங்களா வாங்குறேன்னு சொல்றாங்க, நகை வாங்குறேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு குண்டுமணி மூக்குத்தி கூட வாங்கி கொடுக்கல. எடுத்த உடனே எல்லாம் ஆயிர முடியுமா? உழைக்கணுமா? உழைச்சு வீடியோ போட்டத்தான் வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமா நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா இப்படித்தே என்னை வாய் அடைக்கிறது. சரிங்க, வீடியோவா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களேங்க. கமெண்ட் எல்லாம் வரும்ல, என்னென்ன கமெண்ட் வந்திருக்குன்னு படிச்சு சொல்லுங்களே பாப்போம். ஏனா கீதா விட்டுரு. ஏங்க பரவாயில்லைங்க, நீங்க படிங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேணாமா? அப்புறம் உன் இஷ்டம். இந்த படிக்கிறேன். இந்தாண்டி சிரிக்கி சென பண்ணி, உனக்கு இது தேவையா? யார பாத்தியா சென பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான் பாத்துக்க. கீதா ஏன் கோவப்படுற? போட்டுக்கிற முத கமெண்ட் தானே நான் படிச்சேன். யாரோ அது கருத்தை பண்ணி சொல்லி இருக்கு, அதை விட்டுட்டு அடுத்த கமெண்ட் படிங்க.
காலையில எந்திரிச்ச உடனே இதுக மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சி கர்மம். இதுக மூஞ்சில முழிச்சா பொட்டிக்கு போயில சிக்குமா? இது ஒரு காமெடி, இதுக்கு ஒரு கேப்ஷன் வேற. அடச்சி தூ. என்ன கீதா, பயமா இருக்கா? ஆமாங்க. இதுக்கு மேலையும் படு பயங்கரமா கமெண்ட் இருக்கும், படிக்கவா? அடியே என்னடி செய்யற? அதாவது எந்த கமெண்ட் வந்தாலும் இப்படி தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போங்க. அடியே தட்டி விட்டியாக்கு. நான் ஏதோ பூச்சி கடிக்குது போல அதான் உதறி விட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இவங்க போடுற கமெண்ட் எல்லாம் இப்படி தட்டி விட்டுக்கிட்டு தாங்க போகணும். வேற மூலையில உட்காந்துக்கிட்டு ஒப்பாரியா வைக்க முடியும்? ஏங்க உண்மைக்குமே இப்படித்தான் கமெண்ட் வந்திருக்கா இல்ல வேணும்னே என்னை கேலி பண்றீங்களாங்க? சாந்தா, நான் எதுக்கு கேள்வி பண்ண போறேன்? இதோட பட்டு பயங்கரமா கமெண்ட் வந்திருக்கு. அப்ப இனிமே நான் வீடியோக்கு வர மாட்டேன், போங்க அங்கிட்டு. கீதா, நீ எதுக்கு பேட் கமெண்ட் மட்டும் பாக்குற? உனக்காக நல்ல கமெண்ட் போட்டுக்கா கீதா. அங்க பேட் கமெண்ட் எழுதுறதுக்காகவே நம்மளுக்காகவே வருவாங்களாங்க? நீ எதுக்கு பேட் கமெண்ட் மட்டும் நீ பாக்குற? உன்னையே நல்லவ வல்லவ நாளும் தெரிஞ்சவ புத்திசாலின்னு எல்லாரும் நல்லா எழுதிருக்கா கீதா. அதை மட்டும் மைண்ட்ல ஏத்து போதும். அதுவும் சரிதாங்க. நம்மளுக்காக 4 பேர் இருக்காங்க, அவங்கள பாக்குறத விட்டுட்டு நம்ம எதுக்கு பேட் கமெண்ட் பார்க்கணும்? எங்க பரவாயில்லைங்க, தாத்தா இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. நல்ல வேலைக்கு நான் கூட உட்கார்ந்துருக்க மாட்டாரோன்னு நினைச்சேன். ஆமாண்டி வசந்தி. தாத்தா வாமா வா. இந்தாங்க தாத்தா, உங்களுக்கு தேவையான துணியை வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கிறங்க தாத்தா. இந்த மாதிரி கிழிஞ்ச துணி எல்லாம் போடாதீங்க. எனக்கு துணிமணி வாங்கிட்டு வந்தியா? சரிம்மா, ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல தாத்தா, வயசானவங்களுக்கு தானே நான் உதவி பண்ணிருக்கேன். தாத்தா சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டேன். காலையில டீய மட்டுமே குடிச்சிட்டு இப்படி உக்காந்துருக்கேன். தாத்தா சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிடல தாத்தா? சரிம்மா சரி. 3 இட்லி கொடுங்க. ஏப்பா, எனக்கு இட்லிலாம் வாய்க்குள்ள இறங்காதுப்பா. 4 பரோட்டாவும் 1 ஆம்லெட்டும் வாங்கித்தா. பரோட்டாலாம் சாப்பிடுவீங்களா தாத்தா? ஆமாப்பா. இந்த தாத்தாவுக்கு 4 பரோட்டாவும் 1 ஆம்லெட்டும் போட்டு கொடுங்க, காசு நான் தரேன். ஓகே சார். சரி தாத்தா, சாப்பாடு வந்தவன வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிம்மா சரி. கேட்டி கீதா, இந்த தாத்தா நாக்குணர்ச்சியத்தான் சாப்பிட திரிவார் போல இருக்கு. இட்லி வேணா பரோட்டா தான் வேணுமாம்ல? ஏங்க அவரே பாவம் ரோட்ல உட்கார்ந்துருக்காரு, அவர் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்களேன். எவ்வளவு, ஒரு 50 ரூபா வந்துருமா? அடியே காசுக்கெல்லாம் சொல்லல டி, என்ன தனவட்ட கேக்குறாரு அத சொல்றேன் டி. யோ காசு கொடுத்துட்டு வாருமையா. என்னக்கா உடம்பே ரொம்ப நெளிஞ்சு போன மாதிரி இருக்கீங்க. நாட்டுக்கோழி முட்டை வாங்கி சாப்பிடுங்கக்கா, நல்லாயிரும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சரிக்கா, வீட்டுக்குள்ள சமைக்கிற வேலை இருக்கு. சரி நம்ம அப்புறமாட்டி பேசுவோம். கேட்டி சின்ன பொண்ணு, எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதாடி? அவகிட்ட போய் கொஞ்சம் கொளாரிக்கிட்டு இருக்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க, எப்படிங்க பேசாம இருக்கிறது? மூஞ்சி முகரையும் காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? கேட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. எங்க அப்பத்தா காலத்துல இருந்து நாங்களும் அவங்களும் பேசிக்கிறது கிடையாது. நீனும் பேசக்கூடாதுடி. நீ பேசுறத மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்களோ ஒழுசு அம்பிட்டுதே உன்னை வாங்குன்னு வாங்கி போடுவாங்க. ஏங்க இந்த காலத்துல போய் அந்த காலத்துல சண்டை போட்டோம் பத்தியம் சத்தியம் சொல்லிக்கிட்டு கிடப்பாங்களாங்க? இந்த காலத்துல மனுஷருக்கு தாங்க முக்கியம். அதுவும் பக்கத்து வீட்டுல வேற இருக்காங்க, நம்மளுக்கே ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனைனா அவங்க தாங்க ஓடி வந்து பாக்கணும். ஏட்டி சின்ன பொண்ணு, என்னைய வேணா நீ சமாளிக்கலாம்டி. ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, ஆடி புருவாக ஆடி. இவகிட்ட எல்லாம் மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்கடி. குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒழுசு நீனு இவங்களும் பேசினாதான் குடும்பத்துல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவா. பாத்துக்க, எனக்கு தெரியாதுப்பா. ஏங்க உங்க அம்மாவுக்கு கூறும் தெரியாது வாரும் தெரியாது, வயசான புத்தி இருக்கணும். இப்படி பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி பேசாம இருக்கிறது? உங்க அம்மா இன்னும் இருக்கிறது 5 வருஷமா 10 வருஷமா போய் சேர்ந்து போவாங்க. நம்மளுக்கும் அக்கம் பக்கத்துல மனுஷர்கள் வேணுங்க, அந்த மாதிரி நினைச்சு பழகுங்க. அங்கிட்டு தள்ளுங்க, அங்கிட்டு வந்துட்டாரு பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு. இவன் நான் சொல்றத என்னைக்கு கேட்டிருக்கா? நம்ம சொல்றத மதிக்கவே மாட்டாளே. எங்க அம்மா சொன்னதையும் சரிப்பட்டு வருவா. ஐயோ கிளடி இங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கே. ஓ மனுஷா, உனக்கு அறிவு இருக்காயா? என்ன திடீர்னு பொண்ணு திடீர்னு அறிவு இருக்கான்னு கேக்குற? இந்த சைடு வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கீரு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் குடும்ப சண்டைன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு சின்ன பொண்ணு சொல்ற இப்படி நீ யாரும் நீ தானடி குழந்தை பேசிக்கிட்டு இருந்த? நான் சும்மா வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ சும்மா இருயா. அந்த காலத்திலேயே நம்மளுக்கு சத்தியம் பத்தியம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதை விட்டு பக்கத்து வீட்டுல இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காரு மனுஷன். என்னடி இங்க பாரியா, முன்னோர்கள் சத்தியம் வாங்கினா 1000 காரணம் இருக்குயா. அதை விட்டு அவங்க வீட்டையெல்லாம் பார்க்க கூடாது பேசக்கூடாதியா. அப்புறம் சாமி குத்தமாயி போயிரும். அப்புறம் குடும்பத்துல நடக்க கூடாது நடந்து போடும்பியா.
இங்க பாரு, அவ வீட்டை கூட பார்க்க கூடாது, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலையும். என்ன இவ நம்ம அவட்ட சொன்ன டைலாக்க திருப்பி நம்மளுக்கே சொல்றா? அது சரி, அம்மா வெளியில வாழாகலாக்கு அதான் மாத்தி பேசிட்டு போறா இவள. ஹாய் நண்பர்களே, ஹாய் ஹாய் ஹாய். வியாபாரம்லாம் கொஞ்சம் சுமாரா தாங்க கிடைச்சிச்சு. அதான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம். என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. காலையிலேயே வியாபாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்க வீட்ல சமைச்சு வச்சுட்டு தாங்க வந்தேன். எங்க வீட்ல சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தாங்க வச்சுட்டு வந்தேன். இனிமே தான் போய் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா என்ன? ஹாய் அண்ணா அக்கா, உங்க காமெடி எல்லாம் சூப்பர். நன்றி நன்றிங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. அக்கா சரண்யான்னு சொல்லுங்க. ஹாய் சரண்யா. அண்ணா அக்கா 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றிங்க. அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இப்ப தாங்க வியாபாரம் முடிச்சிருக்கோம். வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். சுபா ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய்மா ஹாய்மா. ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க 2 பேரும் நல்லா காமெடி பண்றீங்க. லைஃப்ல ரியலா இருக்கிற காமெடி மாதிரி பண்றீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சிரிக்க வைங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி உங்களை நாங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். அண்ணா அக்கா நீங்க எந்த ஊரு? நாங்க நிறைய தட்டி சொல்லிட்டோங்க. நாங்க ராம்நாடு. இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோம். அண்ணா சூப்பரா காமெடி பண்றீங்க. நன்றிங்க நன்றிங்க. அண்ணா நீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க. நீங்க கவலையே படக்கூடாது அண்ணா. குழந்தையா நான் இருக்கேன். இது எப்ப இருந்து? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. பேரு இந்து. அக்கா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய்மா. அக்கா உங்களை பார்த்தா எங்களோட சித்தி மாதிரி இருக்கீங்க. ஆனா இப்ப என் சித்தி உயிரோட இல்ல. கவலைப்படாதம்மா, நீ என்னைய சித்தினே கூப்பிடலாம். அக்கா வருத்தப்படாதீக்கா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு. நான் தாக்கா உங்களுக்கு நாத்தனாரு. நன்றிங்க நன்றிங்க. போன வீடியோல என்னோட அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நீங்க தாங்க என் நாத்தனாரு. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அக்கா நீங்க ராம்நாடு நயன்தாரா? யாருங்க இப்படி கமெண்ட் பண்றது? நான் ராம்நாடு நயன்தாராவா? இதை மட்டும் ராம்நாட்டுல இருக்கிறவங்க யாராவது கேட்டா ராம்நாடுல உள்ளவங்க என்னை துரத்தி துரத்தி அடிப்பாங்க. மாமா உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு முத்து, இவ பேரு கீதா. அக்கா உங்க நார்மல் ரொட்டி போடுங்கக்கா. என்னது நார்மல் ரொட்டி போடவா? கேப்ப ரொட்டியா மைதா ரொட்டியா? என்னன்னு கரெக்டா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்பு வணக்கம். வணக்கங்க வணக்கங்க. சுபா அக்கா ஹாய் சொல்லவே இல்ல. கீதா ஹாய் சொல்லு. ஹாய்ங்க. ஹாய் ஹாய் சுபா ஹாய். அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்க பேரையும் இதே மாதிரி வீடியோல சொல்லணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றோம். ஆமாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய நிறைய நாங்க வீடியோ போடுறோம், என்ஜாய் பண்ணுங்க. சத்யா ஸ்ரீ ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய் சத்யா ஸ்ரீ. அக்கா உங்க வீட்ல என்ன சாப்பாடு? சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கனை பொரிச்சேங்க. சாப்பிட்டாச்சா அண்ணா அக்கா? இல்லங்க, இனிமே தான் சாப்பிடணும். இப்ப வியாபார கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இனிமே வீட்டுல போய் தாங்க சாப்பிடணும். அண்ணா அக்கா நீங்க பேசுறத பார்த்தாலே எங்க சொந்தக்கார கிட்ட பேசுற மாதிரியே இருக்குக்கா. அப்படியாங்க? சரிங்க சரிங்க, வாங்க தினமும் பேசலாம். அக்கா சதீஷ்னு சொல்லுங்க. ஹாய் சதீஷ். அண்ணா எங்க ஊரு கன்னியாகுமரிக்கு எப்ப வருவீங்க? எங்களுக்கும் கன்னியாகுமரியை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு. கண்டிப்பா வருவோம். அண்ணா அக்கா பெங்களூர் வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேங்க. அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரைக்குடி வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. கண்டிப்பாங்க கண்டிப்பா. காரைக்குடி நாங்க மறக்க முடியாத ஊருங்க. காரைக்குடியில தான் நாங்க முத படம் பார்த்தோம். ஐ லைக் யூ அக்கா. எங்க முத்துக்கு ரசம் பருப்பு சிக்கனு மட்டனு அது மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எங்க முத்துவுக்கு பாயாசம்னா ரொம்ப இஷ்டங்க. அதுவும் இனிப்பான ஐட்டம் எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு இனிப்பே பிடிக்காதுங்க. நம்மளுக்கு உரப்புதையும் கரெக்டா இருக்கும். உரப்பு எப்படி கொடுத்தாலும் ஒரு நாள் ஊற வச்சு சாப்பிடுவேங்க. அக்கா தமிழ்நாடு லட்சணம் மாதிரி அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மூஞ்சி ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்கக்கா. ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. ஹாய் அண்ணா, நான் ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன் அண்ணா. நான் டாக்டருக்கு படிக்கலாம்னு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டாக்டர் படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி. டாக்டர் ஆன பின்னாடி ஃபீஸ்லாம் கம்மியா வாங்கி மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி நல்லா பாரு தம்பி. அக்கா நான் திருவண்ணாமலையில இருந்து ராஜேஷ் பேசுறேன்க்கா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ராஜேஷ். அக்கா சமையல் சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்குங்க. சும்மா வீடியோக்காக நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்றேன். மித்தபடி அவன் நல்லா தான் சமைப்பா. இவ சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால மித்த எந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. வேற எங்கேயுமே நான் போய் சாப்பிடவே மாட்டேன். என்ன வேலையா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து தாங்க சாப்பிடுவேன். இன்னொரு முறை சொல்லுங்க. அக்கா கோவில்பட்டி வாங்க. கண்டிப்பா வரங்க. அக்கா எப்பயுமே சிரிச்ச மூஞ்சியா அழகா இருக்காங்க. ஆமாங்க, நான் எப்பயுமே சிரிச்ச மூஞ்சியா தான் இருப்பேன். என் முத்து கூட இழிச்ச வாய்ச்சின்னு கூப்பிடுவாரு.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இருட்டா வேற ஆயிக்கிட்டு இருக்கு. நாங்க வீட்டுக்கு கிளம்பணும். அடுத்தப்ல பேசலாம். பை. பாய் நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேரையும் எங்க வீடியோல சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய். இந்த வண்டியை வரசா ஓட்டுங்க. மணி வேற 6 ஆக போகுது. இந்து குட்டி நம்ம தேடிக்கிட்டே கிடப்பா. சரி டி, நானும் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு வெள்ளனத்துல வரலாம் தான் பாக்குறேன். எங்க கடைசி நேரத்துலதான் பாட்டி வீட்டுக்கு போய் வியாபாரத்தை பார்க்கணும், தாத்தா வீட்டுக்கு போய் வியாபாரத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறவ. நம்ம என்ன பக்கத்து தெருவுக்கா வந்திருக்கோம், பக்கத்து ஊருக்குல இருந்து வந்திருக்கோம். பெட்ரோல்ல எவ்வளவு செலவாகுது தெரியுமா? நாளைக்கு என்ன இந்த ஊருக்கா வந்து வியாபாரம் பண்ண போறோம். அதே வந்த கையோட அந்த பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு வியாபாரத்தை முடிச்சிட்டு போலாமேன்னு சொன்னேன். போன நாள் அந்த தாத்தா வீட்டுல வியாபாரம் நடக்கத்தானே செஞ்சுச்சு. ஆமா, நல்லா கிடைச்சிச்சு. ஒரே பிளாஸ்டிக்கா அள்ளி போட்டாரு. அதுல 5 ரூபா லாபம் கிடைக்கிறதே அதிக முடி. ஏங்க 5 10 ஏதோ ஒரு டீ செலவுக்கு ஆயிக்கிறோம்லங்க. சரி, உன்னைய கூட்டிட்டு வந்து நைட் 8 மணி ஆனாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். நானே மல்லு கட்டி இப்ப கிளம்பு சொன்னனால வரேன். ஏங்க நான்லாம் நான் வெள்ளைக்கார மாதிரி வேலை பார்ப்பேங்க. உழைச்சாதானே காசு வரும். வீட்லயே படுத்து கிடந்திருந்தா எப்படிங்க காசு வரும்? சரிடி கீதா, போகும்போது ஒரு சாயாவை குடிச்சிட்டு போவோம். அதானே, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க சாயா குடிக்காம இருக்க மாட்டீங்களே. ஏட்டி, இப்படி நேரம் வேலை பார்த்துட்டே ஒரு சாயை வாங்கி கொடுக்குறாளான்னு பாரு. சரிங்க சாயா குடிச்சிட்டு போவோம். உடனே கோவம் வந்துரும் இருக்கு. யாருங்க ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? அவளுக்கு கொஞ்சம் வழி விடுங்களேன், போகட்டும். யாருன்னே தெரியல டி, ரொம்ப நேரம் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம வண்டி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அடியே, நம்ம காருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சுல டி, காலாவதி ஆயிருச்சுல. அதை நம்ம ரினியூவலே பண்ணல டி. அதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆர்டி வண்டி நம்மள துரத்திக்கிட்டு வருதா? ஐயோ, ஃபைன போட போறாங்களே. நீங்க கடவுளே, இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க பண்ண மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, புடிச்சாங்க என்ன ஃபைன போட்டுருவீங்களே 10,000 20,000. அடியே, நான் யூனிஃபார்ம் வேற இன்னைக்கு போடல டி. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஐயோ மனசா காக்கி யூனிஃபார்ம் சட்டை ஒண்ணுக்கு 5-6 சட்டை வச்சிருக்க. ஒன்னு எடுத்து போட்டுட்டு வந்து தொலைஞ்சிரலாம்ல. இன்னைக்கு 10,000 அம்பட்டு தானா? அந்த ஆர்டி ஆபீஸ்ல தான் கொடுக்கணுமா? ஏட்டி, நம்மள விடாம துரத்திக்கிட்டு வராங்க டி. என்னடி பண்றது? பயப்படாதயா, அந்த ஒரு சந்து தெரியுது பாரு, அதுக்குள்ள பூந்து போயா. சரி டி. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் பையவே ஓட்டுங்க. என்ன ஸ்பீடா ஓட்டுறீங்க? அடியே, என்ன ஸ்பீடா ஓட்டினாலும் நம்ம கடை பின்னாடி தொடர்ந்து வராண்டி. ஐயோ கடவுளே, ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. என்னங்க நம்ம கார் முன்னாடி வந்து இப்படி நின்று விட்டாரு. டி, துரத்து வந்துட்டாங்களே டி, எனக்கு பயமா இருக்கு டி. கார் கண்ணாடி ஓபன் பண்ணுங்க. எம்பட்டு நேரம் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது சார். ஏமா, நீ கீழே இறங்குமா. ஓ மனுஷா, என்ன எதுக்கியா இறங்க சொல்றாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. ஏட்டி, பயப்படாம இறங்குடி. அம்மா, எம்பட்டு நேரமா உங்களை துரத்திக்கிட்டு வாருது. சார் எங்களை எதுக்கு சார் நீங்க துரத்திக்கிட்டு வரீங்க? ஏம்மா, நானும் 1.5 கிலோமீட்டர் உங்களை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேம்மா. நீங்க வண்டியை நிப்பாட்டுவியேன்னு நிக்காம போய்கிட்டு இருக்கீங்க. சார், அது ஏம்மா, என் வீட்டுல பலசரக்கு பொருட்கள்லாம் கிடக்குன்னு என் மனைவி உங்ககிட்ட சொல்ல சொன்னாமா. நானும் 2-3 நாளா உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். இப்பதான் கண்ணுல ஆண்டிருக்கமா. ஓ அப்படியா சார்? ஏம்மா, மறந்துடாம நாளைக்கு வந்து அந்த பொருட்களை எடுத்துக்கோமா. சரி சார். அட கடவுளே, பலசரக்கு பொருட்கள் கிடக்கு, வந்து எடுத்துக்கன்னு சொல்லத்தான் இம்புட்டு தூரம் நம்மளை வரட்டிக்கிட்டு வந்தாரா. நான் வேற பயந்து போட்டேன் கீதா. ஐயா, நீங்க மட்டும் பயந்தது இல்லாம என்னையும் பயமுடுத்திட்டியா? போங்க அங்கிட்டு. ஐயோ கடவுளே, ஒரே அசிங்கமா போச்சு.